5 வீட்டுக்கு பட்டா இல்ல, பக்கத்துல உள்ள எஸ்ஆல 5 வீட்டு போச்சு. என்னன்னு கேட்டா ஊர்ல உள்ள ஈவோ சொல்லுதான், உனக்கு பட்டா இல்ல எப்படி வீடு கொடுப்போம், அப்ப எதுக்கு போட்டா எடுத்து எதுக்கு வந்து ஒரு 40 வருஷமா நாங்க வாழ்ந்து வரோம். நாங்க குடியிருக்கக்கூடிய இடத்துக்கு பட்டா இல்லை, ஜாதி சான்றிதழ் இல்லை. அது இல்லாத காரணம் நாங்களும் பல முறை நாங்க மனு கொடுத்து பார்த்துட்டோம். அதுக்கு பிறகு கொரோனா டயத்துல சாமி கடவுள் மாதிரி தங்க தென்னரசு ஐயா அமைச்சர் அவங்களுக்கு வந்து நிதி உதவி செய்யறதுக்காக எங்க ஊருக்கு கிராமத்துக்கு வந்தாரு. அப்ப வரக்கூடிய சமயத்துல நாங்க எல்லா பழங்குடி மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஐயா கிட்ட அந்த சாமி கிட்ட வந்து நாங்க ஒரு மனு கொடுத்தோம். ஐயா, இப்ப நாங்க படிக்கக்கூடிய எங்க பிள்ளைகளுக்கு ஜாதி சான்றிதழ் இல்லை, நாங்க குடியிருக்கக்கூடிய இடத்துக்கு எங்களுக்கு பட்டா இல்லையா, இது நீங்க சாமியா எங்க ஊர் கிராமத்துக்கு வந்திருக்கீங்க, எங்க பழங்குடி மக்களுக்கு வேண்டி நீங்க எப்படியாச்சும் இந்த ஒரு உதவி செஞ்சு ஜாதி சான்றிதழ் பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு அதே போல இருக்கக்கூடிய இடத்துக்கு பட்டா எங்களுக்கு வேண்டும் சொல்லி நாங்க ஒரு கோரிக்கை கொடுத்து நாங்க எல்லாரும் சேர்ந்து மனு எடுத்து கொடுத்தோம். அந்த ஐயாவோட கிருபையில அந்த ஐயாவோட ஒரு புண்ணியத்துல வந்து எங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஜாதி சான்றிதழ் வந்துடுச்சு ஒரே மாசத்துல. அந்த ஐயா இந்த இடத்துக்கு வந்து இதே அப்போ வந்து நம்ம ஆவடியப்பன் சார் தாசில்தாரியா இருந்தாரு. அவர்கிட்ட வந்து அவர் என்ன சொன்னாரு, நீங்க வந்து இந்த படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஜாதி சான்றிதழ் கொடுத்துருங்க, அதுக்கு பிறகு அவங்களுக்கு குடியிருக்கக்கூடிய வீட்டு மன பட்டாவும் கொடுத்துருன்னு சொல்லி ஐயா சொல்லிட்டு போயிட்டாரு. ஐயா சொன்ன பிறகு அவருக்கு ஒரே மாசத்துல அந்த ஐயா சொன்ன பிறகு எங்களுக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஜாதி சான்றிதழ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்க பட்டா எங்களுக்கு வரல. நாங்களும் பல முறை நாங்க எல்லா மனுவும் கொடுத்த மனுவுக்கு அப்ப அந்த கொரோனா டயத்துல ஆவடிப்பன் சார் தாசில்தாரியா இருந்து எங்க இடத்துக்கு எல்லா உண்டான ஒரு ஆதாரத்தை ரெக்கார்டெல்லாம் எழுதி கொடுத்துட்டாரு. எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் இப்போ வாரம் 1 மாதம் ஆகும், 2 மாதம் ஆகும், 3 மாதம் ஆகும் சொல்லி இப்படியே நாங்கள் கொரோனா டயத்துலேருந்து நாங்கள் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 3-4 வருஷமா எங்களுக்கு குடியிருக்கக்கூடிய வீட்டு மன பட்டா எங்களுக்கு இதுக்கு வரவே இல்லை. அவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க, சென்னையில் இருந்து ஒரு லெட்டர் வரணும், அது வந்தால் உங்களுக்கு போட்டு தரோம். இப்படியே சொல்லி 3-4 வருஷம் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு நாங்கள் ஒரே கோரிக்கையோட வந்திருக்கோம், நாங்கள் குடியிருக்கக்கூடிய இடத்துக்கு பட்டா
பட்டா இல்லை. இந்த ஜாதி சான்று இந்த ஆதார் கார்டு எதுக்கு, இந்த ஓட்டு ஐடி கார்டு இதெல்லாம் எங்களுக்கு எந்த உரிமை வேண்டாம். நாங்கள் பழங்குடி மக்களை நாங்கள் இதுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வாழும்போது இந்த இதுமான எந்த ஆதாரம் எங்ககிட்ட இல்லை. இது இல்லாம தான் நாங்கள் பொழைச்சோம். இப்போ அதே மாதிரி நாங்கள் இந்த இடத்துல இருந்துட்டு போகிறோம். எங்களுக்கு எந்த ஆதாரம் வேண்டாம். இது இந்த கலெக்டர் சார்கிட்ட நாங்கள் எல்லாத்தையும் இந்த ஆதார் கார்டு எல்லாத்தையும் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணி கொடுக்குறோம் வந்திருக்கிறோம். இதான் எங்களோட கோரிக்கை. என் பேர் காளியப்பன்.